ஹாய், குட் மார்னிங். இனி காலை வணக்கம். என்ன பண்ணுறீங்க? வாழை இலை இட்லி ஊற்ற போகிறேன். வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கப்பு வச்சு வாழை இலையை கட் பண்ணோம்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற கப் எடுத்து அப்படின்னு வாழை இலையை அடுக்கி ஹோட்டலில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழை இலையில் இட்லி ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு. வாழை மரம் இருக்குது, அது இலையெல்லாம் வேஸ்ட்டாக போகுது இல்லை உங்களுக்கு. வாழை இலையோட சத்து அப்படியே இட்லியில் கிடைக்கும். வாழை இலையை வந்து பெரியவங்க வந்து வாழை இலையில் பரிமாறுறதே சூடாக சாப்பாடு பரிமாறும்போது அதோட சத்து வந்து சாப்பாட்டோட வரும் அப்படிங்கிறதுக்காக தான். வாழை இலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த முறை ட்ரை பண்ணலாம். வாழை இலையோட பெனிஃபிட் அப்படியே இட்லியில் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி கொழுந்து வாழை இலையை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கட் பண்ணும்போது இதாக கிளியுது உங்களுக்கு. தண்ணி கொதிச்சதுக்கு பின்னாடி தான் இட்லி வைக்கணும். அப்போ தான் இட்லி சாப்பிட்டா வரும். அப்படி 9 இட்லி ஒரு ஈடு. ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு ஈடு. தேங்க்ஸ் டு வாட்சிங். நீங்களும் வாழை இலையை வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சமையலுங்கிறது லவ்வோடு சமைக்கணும், அன்போடு சமைக்கணும். அப்படின்னா தான் வந்து சமையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோடு சமைங்க. அப்படின்னா தான் சுமாரான சமையல் சூப்பராக இருக்கும் அப்படின்பாங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. சப்ஸ்கிரைப்லேயே வரமாட்டேங்குது. பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனும் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் டு வாட்சிங்.